அண்மைச் செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் திமுகவின் ஐடி விங்காக செயல்படும் செய்தி மக்கள் தொடர்பு துறை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் வேட்பாளர் நேர்காணல் தொடர்பான செய்தி வீடியோக்களை அனுப்பி வைக்கும் செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் ஐடி விங்காக செயல்படுகிறது டிஐபிஆர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். திமுகவின் ஐடி விங்காக செய்தி விளம்பரத்துறை செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக தமிழக அரசின் முக்கிய துறையாக இருப்பது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. இந்த துறையோட அமைச்சராக மு.பொ. சாமிநாதன் செயல்பட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில இந்த துறை என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் இந்த துறை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலிருந்து நேற்று முன்தினத்திலிருந்து காபந்து அரசாக தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில வெறும் தேர்தல் ஆணையத்தின் செய்தி மட்டுமே செய்தி விளம்பரத்துறை என்பது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது அந்த தேர்தல் தொடர்பான செய்திகள் மட்டுமே வெளியிட வேண்டும். ஆனால் செய்தி விளம்பரத்துறை திமுகவோட ஐடி விங்காகவே செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் நேர்காணல் என்பது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த வீடியோக்கள் மற்றும் அதன் சார்ந்த செய்திகளை செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகள் மூலம் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களுக்கு செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகள் அனுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் அதன் தொடர்பான நிகழ்வுகளை செய்தி விளம்பரத்துறை என்பது அனுப்பக்கூடாது. ஆனால் தற்போதும் திமுக அரசு செயல்படுவது போல் செய்தி விளம்பரத்துறை திமுக கட்சி சார்ந்த நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக அனுப்பி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன வேடிக்கை பார்க்கிறதா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதாவது முதலமைச்சரோட தேர்தல் பிரச்சாரம் மற்றும் நேர்காணல், கட்சி சார்ந்த நிகழ்வுகள், பொதுக்குழு தொடர்பான வீடியோக்கள் அனைத்தையும் செய்தி விளம்பரத்துறை வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த பிரச்சனை இருந்தபோது தற்போது சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 தினங்களாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த சுவர் விளம்பரங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களோட சிலைகள் மற்றும் அனைத்துமே தேர்தல் ஆணையம் அழித்து வருகிறது. இந்த நிலையில முக்கிய துறையாக இருக்கக்கூடிய செய்தி விளம்பரத்துறையின் மூலமாக திமுகவின் நேர்காணல் நிகழ்வும் அவர்கள் தொடர்பான திமுக கூட்டம் மற்றும் அதன் சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்கள், வீடியோக்களை செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகள் அனுப்பி வைப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.